குண்டா ஆட்ல ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி. ஒருவருடைய சரித்திரத்தை பார்க்க செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்து சாராய அமைச்சர் 1.5 வருஷம் ஜெயிலுக்கு போனாரு. அடுத்து 5 வருஷமா 10 வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போனாரு. அவரோட அமைச்சர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு சென்னையில ரவுடி ஷீட்டர், ரவுடி சரித்திர பதிவேட்டில் பெயர் இருந்த ஒருவர் அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். யோசிச்சுப்பார், நாடு விளங்குமா? அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம், அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருன்னு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அவர் தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர். நாடு விளங்குங்களா? ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க. இந்த கூட்டு களவாணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க. ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தானே கிடைக்கும், நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைக்கும். ஆனால் இந்த கூட்டு களவாணிகள், சிறைக்கு சென்றவர்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள், ரவுடிகளாக இருந்தவர், கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஏற்றுக்கிறீங்களா? அன்பு சொந்தங்களே, நீங்க ஏற்றுக்கிறீங்களா? கர்ம வீரர் காமராஜர் கல்விக் கொள்கையை பற்றி சொன்னா ஏற்றுக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சொன்னா ஏற்றுக்கலாம். தன்மை இருக்கிறது. அரசியல் தலைவராக இருந்து அதுபோல் மாண்போடு வாழ்ந்திருக்கிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஏற்றுக்க போறோம். ஆனா இந்த கூட்டு களவாணிகள் எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி நாம் ஏற்றுக்கிறோம்? நீங்களும் யோசிச்சு. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, பாரதிய ஜனதா கட்சி இதையோட புரட்சியாக நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் சந்திச்சு சொல்றோம், அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பான். மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம். இன்னைக்கு நாம சொல்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, எந்திர வழி கற்றல், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லையா, 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம், கொரிய மொழி, ஜப்பானிய மொழி, தாய்மொழி, பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி, ஸ்பானிஷ் மொழி, ரஷ்யன் மொழி, போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு 11 12 மொழி என்ன பண்றாரு இல்லையா? நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்கார். உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கம். அடிப்படை. ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன, இவங்க நடத்தக்கூடிய தனியார் பள்ளியில ஒரு கல்வி, அரசு பள்ளியில் நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரமில்லாத ஒரு கல்வியை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதற்காக அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். இங்க பாருங்க, திருச்சியில தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். யார் ஸ்கூல் ஐயா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யார் ஸ்கூல் ஐயா? மணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுடைய ஸ்கூல். ஐசிஎஸ்சி 1ஆம் கிளாஸ் இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் 3 மொழி படிக்கலாம். கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி துறைமுருகன் நடந்து, சென்னை பப்ளிக் ஸ்கூல் கலாநிதி வீராசாமி என்பது, கீதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களது, எஸ்கேபி மணிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் பிச்சாண்டி அவர்களது, ஜீவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அமைச்சர் ஏவா வேலுது, பாரத் வித்யாசனம் ஜெகத் ரட்சகன் எம்பி இது, சிகே ஸ்கூல் மூகா முத்தவங்க குடும்பம். நான் சன்சைன் பண்ணியில சொல்லி கேட்டு காலையை உங்களுக்கு தேங்கி போச்சு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மகளே ஒரு மும்மொழி கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளியை நடத்துறாங்க. நாங்க திமுகவுடைய வட்டம் சட்டத்துக்குள்ள போவே இல்லை, அவங்க ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தனியார் பள்ளி, எல்லா சிபிஎஸ்இ பள்ளி, எல்லா பள்ளிகளும் 3 மணி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்க 2 மொழி மட்டும்தான் படிக்கணும். என்னையா நான் ஒரு விவேகனுடைய காமெடி பார்த்தேன். ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருப்பார், அண்ணன் விவேக். அவர் ஒரு போர்டு எழுதுவார், அண்ணன் தெரியுதா? தெரியல. பெருசா எழுதுவார், பெருசு தெரியுதா? தெரியல. பெருசு பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற, தெரியுதா?
தெரியல. நான் தெரியுதா? தெரியல. போர்டு தெரியுதா? தெரியுது. என்ன பெருசு ஆக மட்டும் தெரியல. தம்பினா நாளைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி, அதனால தெரியல. திமுகவுடைய எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறான். இந்த 3 மொழி போய் 3வது மொழி அடிச்சுட்டு வா. ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் டப்பா தூக்கிட்டு போறார். எதிர 3வது மொழி 1 2 3 3வது மொழி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றார். இதுதான் இந்த மாதிரி முறையில வந்த திமுகவுடைய தொண்டை எப்படி இருப்பான் பாரு. 3வது மொழியும் இங்கிலீஷ் அடிச்சதுக்கு சொல்றான் பெருசு, அது 2வது மொழி மாதிரி தெரியும், ஹிந்தி நாள் இருக்கு. அதான் இவர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும், நாம என்ன படிக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா 5 பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது. ஏன்னா அவர் பேசுறது அங்க இருக்கவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது. பார்லிமெண்ட்ல போய் 39 பேசுறவங்க யாருக்கும் புரியாது, நிச்சயம் இருக்கிறவங்க பேசுறது 39 புரியாது. இன்னைக்கு தமிழ்நாடு வளராமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யாரு பேசுறது யாருக்குமே புரியாது. ஆங்கிலமும் பேச தெரியாது, தமிழும் தருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா, 10ஆம் கிளாஸ் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க? 2022 57,000 பேர். 12ஆம் கிளாஸ் பரீட்சை போன வருஷம் 72,000 பேர் எழுதவே. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டிருக்கிறாங்க. அன்பு சொந்தங்கள், இன்னைக்கு இதெல்லாம் மறைக்கிறதுக்கு புதுசா ஒரு மரம் வச்சிருக்கிறான். இங்க பாருங்க, ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க. தேவி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனார் ஐயா போய் 11 வருஷம் ஆச்சு, திரும்பி வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்பப்ப சற்று உடையும், தண்ணி வெளியே வரும், யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது. இது முல்லை பெரியாறு தேவி அணையினுடைய நிலை. செண்பகவல்லி அணையை சரிப்படுத்தி 30 வருஷம் ஆகுது. தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை. நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுத்தோம், கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க. ஆனா கேரளாக்காரன் அங்கிருந்தக்கூடிய குப்பையை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போவாங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியா. இன்னைக்கு அந்த பிள்ளையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு கேட்டு சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமார், கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர், மேகதாத்துல அணை கட்டியே தீர்வு நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் குறை பண்ணிக்கிறார். அவரை போய் காலில் மட்டும்தான் திமுக உழுவுல அவரை கூட்டிட்டு வர்றாங்க. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ணி எதுக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் எல்லாம் சென்னை கூப்பிட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நேற்று நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங், உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடுறதுக்காக ஒரு 4 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்கக்கூடிய மீட்டிங். யாரு பேசுறது யாருக்கும் புரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க, காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழிபெயர்க்கிறாங்க. தம்பி, அவர் என்ன பேசினாலும் புரியாது, இயர்போன் போட்டா மட்டுமா புரியும்? பெங்காலிக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு நம்முடைய முதலமைச்சர். அவர் போய் அந்த காட்சியை பாருங்க. தெலுங்கானால அந்த முதலமைச்சர் எடுக்கீங்க மீட்டிங்கு போனீங்க, அவர் தமிழ்ல பேசுறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது, உட்கார்ந்து கேட்டீங்க, காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடுங்க. டி.கே. சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு, மேகதாட்டு அணை கட்டினா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா. புழுக கேட்டிருக்கிறோம், அண்ட புழுக கேட்டிருக்கிறோம், ஆகாச புழுக நேர்த்தான. கர்நாடகாவில் மேகதாட்டுல அணை கட்டினா தமிழ்நாட்டு விவசாயிகள் நல்லது. இதெல்லாம் ரொம்ப போச்சு. அதை சந்திரிக்காரே காடு போடுறான். அண்ணன் டி.கே. சிவகுமாரே சொல்லிட்டாரு, காவேரி பகுதியில் மேகதாட்டு அணை கட்டினா ரொம்ப நல்லதாமா. வெக்க கேடுங்க, வெக்க கேடு. எப்படி எல்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. தமிழேசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க, ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு, எழுதி வச்சதை படிக்கிறாரு, உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்து இருக்காரு, கனிமொழி அக்கா குறுக்கு மறுக்கு இங்கேயும் ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க யாருக்குமே தெரியாது. அது திமுக விழாவா, அது குடும்ப விழாவா, நேற்று தமிழக அரசு நடத்திய விழாவா? அது காசு யாரு செலவு பண்ணாங்க? அத்தனை பேருக்கு பஜ்ஜி போட்ட செலவு யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா,
யாருடைய செலவு? யோசிச்சுப்பாங்க. தொகுதி மறுசீரமைப்பு பத்தி நாம பேசணுமா? யாரும் பேச. நாம பேசும் பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள், உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள். என்ன தொகுதி மறுசீரமைப்பு? அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஆந்திராவில் பேசிட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும், அதையும் சொல்லிட்டாங்க. அப்ப திமுக கணக்கு தெரியாது, விகிதாச்சார அடிப்படை என்னன்னு சொல்லுங்க. சரிப்பா, உனக்கு தான் கணக்கு தெரியாது, நல்லா சொல்றோம் கேட்டுக்க. 543 எம்பி, தமிழ்நாட்டுல 39 எம்பி. அப்ப எவ்வளவு ஐயா? 543 நம்ம பங்கு 7.17% நம்ம எம்பி. உத்தரப்பிரதேசம் 80 எம்பி 543, அவங்க பங்கு 14.74% உத்தரப்பிரதேஷ், 14% யூபி, 7.17% நாம மொத்த எம்பி. நாளைக்கு 543 எவ்வளவு பெருசானாலும் அதுல 7.17 தமிழ்நாட்டுக்கு, அதுல 14.7 யூபி. முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சு போச்சு. எல்லாம் பெட்டி கட்டி கிளம்புன்னு சொன்னாலும் திமுக கூட்டம் போறாங்க. யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது, யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது. விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு தான் சொன்ன பிறகு, அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம், வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா? முட்டா பையன் அப்படி இப்படி பண்ண முடியும். மக்கள் தொகை வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க, விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க. இப்படிப்பட்ட முட்டாளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுக்கு 4 முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்கன்னா பாராளுமன்றத்தில் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல, அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல. இங்க வேலை இல்லாத ஒரு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு 3 பேர் வேலை இல்லாம போயிட்டு பிடிச்சு வர்றாங்க. கொடு கொடு. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாகியம் தமிழக மக்களுக்கு இருக்கு. அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம். அடுத்த பட்சத்துக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க, 8:30 மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சமீபத்தில் ஒரு ஜோக் பார்த்தேன். ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார், 4 பேர் ரோட்ல போறாங்க. நீ தான் அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்கினாலா, வாழ ஒரு பிடிச்சி உள்ள போடுறேன். அந்த 4 பேர் சொல்றாங்க, ஐயா நாங்களாம் கஞ்சா விற்கிறவங்க, நாங்களாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இருக்கிறவங்க அப்படின்னா அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க. அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்ட அனுமதி இல்லை, அனுமதி இல்லை. கோர்ட்டுக்கு போய் இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க 8:30 மணிக்கு முடிச்சு. அதாவது நாங்களும் வேகமா முடிக்கணும் ஐயா, நீங்கள் நம்ம தூரம் போ. அருமை சொந்தங்களே, தமிழ்நாட்டில் சமீபத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறார். ஒரு வெத்து பேப்பரை தாக்கல் பண்ணிட்டு இவர் அவரை புகழ்றாரு, அவர் இவரை புகழ்றாரு. எதுக்கு மேஜையை தட்டான்னு எனக்கும் தெரியல. காலையில திமுக எம்எல்ஏ வீட்டுல எக்ஸசைஸ் பண்ணா மந்திரி சட்டமன்றத்தில் போய் மேஜையை தட்டிட்டு இருக்கா. என்னையா திருச்சிங்க மேஜையை தட்டுங்க? குஜராத்தில் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டிருக்கிறார். குஜராத்தில் பாரு 27,000 கோடி சர்ப்ளஸ் பட்ஜெட். செலவை விட 27,000 கோடி வரவு அதிகம். அது ஒரு பட்ஜெட், ஒரு ஆட்சி. நீ என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற? 52,000 கோடி டாஸ்மாக் வருமானம். 52,000 கோடி டாஸ்மாக் வருமானத்தை வச்சுக்கிட்டு 1,00,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். அப்ப டாஸ்மாக் பணம் இல்லைன்னா 1,50,000 கோடி செலவு வருமானத்தை விட அதிகம். போன வருஷம் மட்டும் ஐயா நம்ம வாங்கின கடன் உங்களுக்கு தெரியுமா? 1,62,000 கோடி ரூபாய். போன ஆண்டு நாம் வாங்கின கடன், மொத்தமாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய கடன் 9,00,000 கோடி. இந்தியாவில் யாருமே 9,00,000 கோடி வாங்க கேட்டா நம்பர் 1 முதலமைச்சர் இவரே. கடன் வாங்குற நம்பர் 1, கொள்ளடிக்கிற நம்பர் 1, ஊழல்வாதிகள் வச்சிருக்கிற நம்பர் 1, பெண்களுடைய செய்ய டபர் டபர் பிடிக்கிற நம்பர் 1, ஊழல் இல்லாத துறையே இல்லை அது நம்பர் 1, பாலியல் குற்றம் நடக்காத நகரமே இல்லை அது நம்பர் 1, தினமும் கொலை நடக்காத ஒரு நாளே இல்லை இது நம்பர் 1. இவங்க நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க 200 பேர் போடுவாங்க, 200 சீட் வரும், அப்படியே பேசிக்கிட்டே அந்த வண்டி மென்டல் ஹாஸ்பிட்டல் போதெல்லாம் ஏறுங்கப்பா சொல்லுவோம். அப்படியே சொல்லிட்டு தெரியுங்கப்பா அந்த வெள்ளை கலர் வண்டியில ஏறு, அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடலாம். எப்படி 200 சீட் கொடுப்பாங்க?
எப்படி இல்லையா தமிழக மக்கள் 200 சீட் கொடுப்பாங்க? வரலாறு காணாத மோசமான ஒரு ஆட்சி. எப்படி 200 கொடுப்பாங்க? இதுல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் 92 பேர் கைது பண்ணிருக்காங்க. 92 பேர். எதுக்கு 92 பேர் கைது பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க்ல போய் அப்பா படத்தை வச்சது. அப்பா படம். ஏன்னா நம்ம மகளிரை பாருங்க, அவங்களுக்கு குறும்பு. ஐயோ பாவம் எல்லாம் குடிக்கிறாங்க, யாரு மது கொடுத்தாங்கன்னு தெரியாம அந்த வெயில நிற்கிறாங்க. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடை தெரியுதோ இல்லையோ, முதலமைச்சருடைய போட்டோ தான் அவ்வளவு பெருசா தெரியும். ஒரு டாய்லெட் முதலமைச்சர் நிதியிலிருந்து கட்டியிருக்கிறான், டாய்லெட்டை விட ஒரு போட்டோ பெருசா. பஸ்ல ஏறினீங்கன்னா போட்டோ இருக்குது, போட்டோ பார்த்துட்டு போனா கீழே தலைவர் வந்துருவீங்க, கீழே ஃபுல்லா ஓட்ட. ஆனா எல்லா இடத்துலயும் போட்டோ. மகளிர் யோசிச்சாங்க, ஒரு டாஸ்மார்க் போட்டோவை போட்டோம்லாம். காவல்துறை 90 பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்முடைய அன்பு சகோதரிகள். விருதுநகர்ல சகோதரி அம்சவல்லி சாந்தகுமார், திண்டுக்கல் கிழக்குல சகோதரி மல்லிகா, சகோதரி உமா மகேஸ்வரி, தூத்துக்குடி தெற்குல சகோதரி லதா, சகோதரி லட்சுமி, 6 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இந்த அநியாயத்தை பார்த்தீங்கன்னா 92 பேர் கைது. கைதானவங்க எல்லாம் பெயில் வாங்கிட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு பெயில் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு 6 பேர் பெயில் இல்லாம ஜெயிலில் இருக்காங்க. எல்லாருக்கும் குடும்ப கட்டி, எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லாரும் வீட்டில் இருந்தா தான் அந்த வீடு எனக்கு நடக்கும். அப்படி இருந்தும் தைரியமாக நம்முடைய சகோதரிகள் என்னாலும் பார்த்துக்கலாம், டாஸ்மார்க்ல போட்டோ ஒட்டுறதான் போயிருக்கலாம். கந்தியில மகாத்மா காந்தி அவர்கள் எப்படி ஒரு கை உப்பெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்தாரோ, இந்த டாஸ்மாக் போராட்டத்தில் அப்பாவுடைய படத்தை ஒட்டினாங்க இல்லையா, அதுக்கு சமம். அதனால இந்த 92 மகளிர் நாம இனி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மகளிருக்கு அடைமொழியாக வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி நமக்கு 92 பேர் இன்றிலிருந்து அவங்க பேர் நம்ம கட்சி பத்திரிகையில போற கட்சியில நம்ம கூப்பிடுறோம்னா வீர மங்கையர் என்கின்ற அடைமொழி. மற்ற கட்சியில தலைவர்கள்லாம் அடைமொழி கொடுத்துக்குவாங்க, நம்ம கட்சியில தொண்டர்களுக்கு அடைமொழி கொடுக்கும், கடுமையாக வேலை செய்யக்கூடிய சகோதரிகளுக்கு அடைமொழி கொடுக்கும். வீர மங்கையர்களாக 92 பேர் கைதாகி ஜாமீன் வாங்கி வெளிவந்திருக்கிறாங்க. பாருங்க, 2 பேர் வீர மங்கையர் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு திமுக என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா இப்படி எல்லாம் போராட்டம் பண்றாங்களே, இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அன்பு சொந்தங்களே, நமக்கு டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு திமுக ஆட்சி மட்டும் இல்லைங்க, எலெக்ஷன் நடத்திடுறோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிச்சுட்டா, 2026 சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிச்சுப்போம். சாராய காசை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு திமுக வெட்கப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, அதை வச்சுதான் பட்ஜெட் போறாங்க. நிறைய பேச வேண்டும் இல்லையா, நேரம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி, காரணம் கோர்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை மதித்து நாம் அதுக்குள்ள முடிக்கணும். 1944 ஒரு பெரிய மாநாடு சேலத்தில் நடந்துச்சு இல்லையா. என்ன மாநாடு இல்லையா? நீதி கட்சியை மீட்டெடுக்கக்கூடிய மாநாடு. நீதி கட்சி ஆட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க, நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாடு போடுறாங்க 1944. அந்த மாநாடு சேலத்துல டி.ஆர். விஸ்வநாதன் பிள்ளை ஐயா இருக்கிறாங்க, பெரியார் ஐயா இருக்கிறாங்க, அண்ணாதுரை ஐயா இருக்கிறாங்க, சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா இருக்கிறாங்க, நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா இருக்கிறாங்க, அண்ணல் தங்கோ ஐயா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. மாநாட்டில் எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வைக்கிறாங்க, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம், நான் நீதி கட்சியை மீட்டெடுக்க வேண்டும், புதுசா ஒரு கட்சி ஆரம்பிப்போம். அந்த கட்சிக்கு அவங்க வச்ச பேரு தமிழர் கழகம். அதான் பேர். பெரியார் ஐயா சொல்றார், ஏன்பா தமிழர் கழகம் பேர் வச்சுட்டா நாமெல்லாம் சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதான், திராவிட கழகம் போய் அப்பதான் நாம் அரசியல் பண்ண முடியும். 1944 சேலத்துல மீட்டிங் போட்டு டி.ஆர். விஸ்வநாதன் ஐயா உறுதியா சொல்றாங்க, இது தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். நாவலர் சோமசுந்தர பாரதி ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். அண்ணன் தங்கோ ஐயா சொல்றாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வைக்கணும். 2 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் பேசுறாங்க, தமிழர் கழகம் என்கின்ற பெயர் வேண்டாம், திராவிடர் கழகம் என்கின்ற பெயர் வைப்போம். ஒன்று பெரியார் அவர்கள்,
இன்னொரு பேரறிஞர் அண்ணா. இதெல்லாம் சரித்திரம், அதெல்லாம் சரித்திரம். அதனால இவர்களுக்கு வேண்டும் என்றால் திராவிடம் பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் என்றால் தமிழ் என்பாங்க. திமுக இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறேன், நீ ரோட்ல அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் நாடு அடிச்சு செத்து சிஎம் எல்லாம் கூப்பிடுறப்ப திராவிட இனம், ஆனா மொழி சொல்லிக் கொடுக்கும் பொழுது தமிழர் இனம். இந்த டிராமாவை நாம் பார்த்துட்டோம். அது அன்பு சொல்லுங்களே, இதையெல்லாம் வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம் ஐயா. அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. இன்னும் 74 லட்சம் கையெழுத்து குறைந்தபட்சம் தேவைப்படுகிறது. 74 லட்சம் கையெழுத்து கடுமையாக எல்லா சொந்தங்களையும் பார்த்து இந்த கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் ஒரு வெற்றி இயக்கமாக நீங்கள் மாற்றி காட்டி, தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கை நம்முடைய பொன்னாரையா சொன்னாங்க, பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஐயா சொன்னாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரும் பொழுது சமக்கல்வி, அரசு பள்ளியில தனியார் பள்ளியில சமக்கல்வி தான் வரத்தாங்க ஐயா. போது நாம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தனியார் பள்ளிக்கு நம்ம அனுமதியே கொடுக்க போறது இல்லை. எது தனியார் பள்ளிக்கு அனுமதி? 5 லட்சம் 10 லட்சம் காசு வாங்குறாங்க. அரசு பள்ளியை மேம்படுத்தி ஒரு பள்ளியும் PM ஸ்ரீ பள்ளியாக மாற்றி, எப்படி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரி ஆளுநராக இருந்த பொழுது ஒரே ஒரு கையெழுத்து போட்டு எல்லா அரசு பள்ளியும் புதுச்சேரியில ஒரே நாளில் CBSE பள்ளியாக மாற்றி காட்டிட்டாங்க. ஒரே கையெழுத்து, ஒரே இரவு, அடுத்த நாள் காலையில புதுச்சேரியினுடைய அரசு பள்ளி எல்லாம் CBSE பள்ளி. அந்த தரத்தை கொடுக்கணும். நாமும் அதை செய்வோம். இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் பொறுமையாக 4 மணியிலிருந்து அமர்ந்து எல்லா தலைவர்கள் பேசுவதையும் கேட்டு அமைதியாக நீங்கள் இல்லம் திரும்பணும். பாதுகாப்பா இல்லம் திரும்பணும். கடினமாக உழைக்கணும். தேசிய கல்விக் கொள்கையை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போகணும். இன்னும் 74 லட்சம் குறைந்தபட்ச கையெழுத்து நீங்க வாங்கணும். கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 92 வீர மங்கையர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறந்தாழ்ந்து